ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த எபிசோடு பார்க்கலாம். நிச்சயத்துக்கு அம்மா வரணும்னு ஆசையாக இருக்குன்னு பழனி சொல்ல, எனக்கும் அப்படி தான். வீட்டில் நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் அம்மா வரணும்னு ஆசையாக இருக்குன்னு கோமதி சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு முடியலன்னு நீ பார்க்க போன, கதிருக்கு முடியலன்னா அவங்க பார்க்க வந்தாங்க, அவ்வளோதான். இப்பயும் நிச்சயத்துக்கு உங்கள் அம்மா வரலாம், ஏன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. உங்கள் அண்ணன்களையும் கல்யாணத்துக்கு ஒரு வீம்புக்காவது வந்து நிற்கிற மாதிரி நான் பண்ணுறேன்னு பாண்டியன் சொல்கிறாரு. போய் அம்மா கிட்ட கோமதியும் மாப்பிள்ளையும் நிச்சயத்துக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. பழனி அம்மா பக்கம் வந்ததும், அம்மா அண்ணிங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக, என்ன நிச்சயதார்த்த வேலையெல்லாம் ரொம்ப பரபரப்பாக போகுது போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு வெக்கத்தோட பழனியும் சொல்கிறாரு. கோமதியும் பிள்ளைங்களும் போய் துணி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தா, அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்க, ஆள் தான் இங்கே இருக்காங்க, பார்வையெல்லாம் அந்த வீட்டில் தான் இருக்குன்னு ராஜியோட அம்மா சொல்கிறாங்க. உனக்கு நகை துணியெல்லாம் பிடிச்சிருக்கான்னு அவங்க அம்மா கேட்க, நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது, மாமா தான் அக்காட்ட சொல்லி நகையெல்லாம் வெயிட்டை வாங்க சொல்லியிருக்காரு, இப்போக்கிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல சொன்னார், அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. என்ன கொழுந்தனாரு அதுன்னு ராஜின் சித்தி கேட்க, நிச்சயத்துக்கு ஆத்தாவையும் கூட்டிகிட்டு வர மாமா சொன்னாருன்னு சொல்ல, எல்லாரும் சந்தோஷமும் துக்கமும் கலந்து ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணிங்களால் வரணும்னு நினச்சாலும் வர முடியாது, அண்ணனுங்க வராதுங்க. ஆத்தா நீ கண்டிப்பாக வா, நீ வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பழனி சொல்ல, நான் வரேன்னு அம்மா சொல்கிறாங்க. இது கேட்டு பழனிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்துடுறேன்னு அம்மா உள்ளே போகிறாங்க. இந்த டைமில் அண்ணனுங்க வந்துடுறாங்க. யார் மாப்பிள்ளையா? நாளைக்கு நிச்சயத்தை வச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்க, நான் ஆத்தாவை பார்க்க வந்தேன்னு பழனி சொல்கிறாரு. மேற்கொண்டு சொல்லி பிரச்சனையாகாமல் இருக்க பழனி வாயை இருக்க முடிக்கிறாரு. இப்போ பழனியோட அம்மா ஒரு செயினை அவர் கழுத்தில் போட்டுடுறாங்க. இதை வச்சுக்க உன் கல்யாணத்துக்கு ஆத்தாவுடைய பரிசுன்னு சொல்லி பையனை கன்னத்தில் முத்தமிடுறாங்க. பார்க்கும்போதே அந்த தாயோட பாசத்தை நம்மளால் உணர முடியுது. சரி, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு பழனி அவசர அவசரமாக அங்கேருந்து போயிடுறாரு.